என்ன குடுத்துருக்காங்கன்னு? If alpha, beta, and gamma are the roots of the polynomial equation, ax cube plus bx square plus cex plus d is equal to 0, find the value of sigma a alpha divided by beta gamma in terms of the coefficient. சரி. இது என்னாச்சு ஐடியா புரியுதா? இல்ல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண வேணுமா? அவருக்கு சரி ஃபர்ஸ்ட் explain ஆஃப் ஆல் பண்ணுங்க சார். இதனோட மீனிங் என்னன்னு தெரியலங்கன்னு. இதனோட மீனிங் தெரிஞ்சா நீ போடுவ. இதுதான் கொஸ்டின் கேட்டுக்கிறேன். இதனோட மீனிங் என்ன? சம் Sir, ஆஃப் alpha by beta gamma in சூப்பர். terms of coefficient. பிளஸ் அடுத்து என்ன கிடைக்கும்? பீட்டா டிவைடட் பை Beta divided by alpha gamma plus gamma divided by alpha beta. அவ்வளோதாம்மா. இது அண்டர்ஸ்டாண்டபிள் தானே? எந்த டவுட் இல்ல. இல்லைங்க சார். எல்சிஎம் என்ன எடுப்பீங்க? Alpha, beta, gamma. ம். அப்ப மேல என்ன வரும்? Alpha square plus beta square plus gamma square. காமா ஸ்கொயர். சரி. Yes, இது sir. ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுங்க. இது நம்ம பொறுமையா பார்ப்போம். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுங்க. இப்ப இத பேஸ் பண்ணி ஆல்பா, பீட்டா, ஆல்பா பிளஸ் பீட்டா, காமா, ஆல்பா, பீட்டா, ஆல் பீட்டா, காமா, ஆல் காமா, பீட்டா என்னன்னு இத பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? ஏன்டா கண்ணு? அத பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா? Yes, sir. கண்டுபிடிக்கலாங்க சார். சொல்றேன் கண்ணு. என்ன வரும் சொல்லுங்க. ஆல்பா பிளஸ் பீட்டா அதாவது நம்ம ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் கியூப் பிளஸ் பிஎக்ஸ் Plus ஸ்கொயர் bx square plus பிளஸ் cx plus d is equal to 0. அப்ப நமக்கு ஃபார்முலா டைரக்டாவே தெரியும். இது எல்லாமே சம் ஆஃப் ரூட் புரட் அப்ரூட் அந்த கான்செப்ட் தான் இருக்குது. அப்ப என்ன தெரியும்? Yes, sir. ஆல்பா பிளஸ் Alpha plus beta plus gamma is equal to minus b by a, வெரி குட். அடுத்தது which is equal ஆல்பா sir, பீட்டா alpha beta plus beta gamma plus gamma alpha is equal to சி பை ஏ c by a. Alpha beta gamma is equal to minus d by a. 3 வேல்யூ. ஓகேங்களா? Yes, sir. சரி. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஸோ நம்ம கையில என்ன வேல்யூ இருக்குது? இதுக்கு ஆக்சுவலா ஆல்பா, பீட்டா, காமா இதனோட வேல்யூ தெரிஞ்சிச்சு மைனஸ் டி பை ஏன்னு. இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுக்கு எனர்ஜி ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமா? ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர். எப்படி கண்டுபிடிக்கிறது? எனி ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஆல்ரெடி ப்ளஸ் டூ 10th படிச்சிருப்பீங்க. ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆக்சுவலாக உனக்கு அந்த அல்ஜிப்ரா சாப்டர்ல கடைசி எக்ஸசைஸே இதுதான். நம்ம நிறைய ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஒரு 10 ஃபார்முலா பக்கமாக கொடுத்துருக்கோம். ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் எப்படி போகிறது? ஆல்பா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் எப்படி போகிறது? ஆல்பா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் எப்படி போகிறது? ஆல்பா கியூப் பிளஸ் பீட்டா கியூப் எப்படி போகிறது? ஆல்பா பவர் 4 மைனஸ் பீட்டா பவர் 4 எப்படி போகிறது? இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஃபார்முலா கொடுத்துருக்கோம். ஞாபகம் இருக்குதாம்மா? அத்தனை ஃபார்முலா ஞாபகம் இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த மறந்துட்டேங்க சார். ஓகே ஓகே ஒன்று என்னடா கண்ணு நம்மளுக்கு ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னடா கண்ணு? a square plus 2ab plus b square. ஓகே ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab ரெண்டு ஒன்று தான். சரிங்களா? Yes, sir. இந்த டேம் இங்கே தூக்கி எழுதிருங்க. அப்போ என்னாச்சு? ஏ பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab கரெக்டாமா? Yes, sir. ஈக்குவல் டு என்ன? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் கரெக்டாடா? இது என்ன டவுட் இருக்குதா? Yes, இந்த sir. ஃபார்முலா பாருங்க. டவுட் இருந்தால் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்க சார். அப்போ இப்போ சொல்லுங்க ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஃபார்முலா சொல்லுங்க. இதை மிக்ஸ் பண்ணி இந்த டேர்மை மிக்ஸ் பண்ணி சொல்லுங்க. சொல்லு ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் whole square is equal to alpha beta is equal to alpha square plus beta square. ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் a plus b ஹோல் ஸ்கொயர் ஒரு இல்லைங்க ஃபார்முலா. சார். இல்ல இல்ல. எஸ் இல்லைங்க சார். ஓகே. அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னவா இருக்கும்? alpha square
plus beta square plus gamma square. Plus 2 times of alpha 2 beta times of alpha beta plus 2 times of beta gamma plus 2 times of alpha gamma. alpha alpha gamma. Okay, thank you ma'am. Alpha gamma. சரி, இப்போ நம்மளுக்கு யார் வேணும்? ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் வேல்யூ தான் வேணும், கரெக்டுங்களா? இந்த வேல்யூ தான் நமக்கு வேணும். Yes sir. அப்போ இவனை மட்டும் இங்கே Yes, வச்சுட்டு மீதி இருக்கிறத தூக்கி இங்கே போட்டுடலாமா? Yes sir. அப்போ சொல்லுங்க, ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா தி ஹோல் ஸ்கொயர். மற்ற டைமில் எங்கே கொண்டு வந்துருங்க, -2 ஆல்பா பீட்டா -2 பீட்டா காமா -2 ஆல்பா காமா. கரெக்டாமா? Yes sir. அப்போ என்னாச்சு, ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா தி ஹோல் ஸ்கொயர் -2 வந்து காமனாக வெளியே எடுத்துட்டா என்ன கிடைக்குது, ஆல்பா ப்ளஸ் ஆல்பா Alpha பீட்டா beta plus beta gamma plus alpha gamma. ஆல்பா காமா. கரெக்டாமா? Yes sir. இப்போ இது எல்லா வேலையும் நம்ம கையில் இருக்குதுங்களா? இப்போ பாருங்க, ஆல்பா ப்ளஸ் பீட்டாவோட Yes, sir. வேல்யூ கையில் இருக்குது, ஆல்பா ப்ளஸ் பீட்டா அந்த கான்செப்டோட ஃபார்முலா இருக்குது. அப்போ இந்த எல்லாத்தையும் இந்த Yes, sir. ஈக்குவேஷன் ஒன்றில் போட்டலாமா? Yes sir. அப்போ சொல்கிறாங்க, இது எல்லா வேலையும் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1, அதாவது 1 இம்ப்ளைஸ் என்ன கிடைக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இது நியூமரேட்டர். அப்போ என்னாச்சு, ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா தி ஹோல் ஸ்கொயர் -2 டைம்ஸ் ஆஃப் ஆல்பா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் ஆல்பா காமா Alpha gamma. டிவைடட் பை ஆல்பா பீட்டா காமா ஈக்குவல் டு, சரிடா கண்ணு? Yes sir. இதனோட வேல்யூ என்ன, -b/a -b/a தி ஹோல் ஸ்கொயர் -2 இன்ட்டு இதனோட வேல்யூ என்ன, c/a c/a Yes sir. டிவைடட் பை இதனோட வேல்யூ என்ன, -d/a. கரெக்டாமா? -d/a. Yes sir. இதுல என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இல்லைங்க சார். சரி, இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்போ என்னாச்சு, தட் இஸ் ஈக்குவல் டு ஹோல் ஸ்கொயர்னு இது வந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ b ஸ்கொயர் பை a ஸ்கொயர் -2c டிவைடட் பை a டிவைடட் பை -d/a. கரெக்டாடா கண்ணு? எஸ் சார். எல்சிஎம் என்னடா நியூமரேட்டர்ல, நியூமரேட்டர் எல்சிஎம் ஏவா a ஸ்கொயர் நினைக்கிறேன். நியூமரேட்டர் எல்சிஎம் a ஸ்கொயர். எஸ் சார், a ஸ்கொயர் b ஸ்கொயர் minus -2ac divided by a. d by அது a போடல, அது கிராஸ் மல்டிப்ளை ஆச்சு, சரிங்களா? எஸ் சார், புரிஞ்சுது. இதுவும் கட் ஆயிடும், கரெக்டாமா? a ஸ்கொயர் a கேன்சல் ஆயிடும் சார். b ஸ்கொயர் -2ac divided by -d. இந்த a வந்து கீழ வந்துருமா, அப்ப -ad. கரெக்டாமா? எஸ் சார். இந்த a வந்து கீழ வந்துரும், கரெக்ட் தானே? இந்த a வந்து கீழ வந்துரும். எஸ் சார். அப்ப வேல்யூ என்னடா கிடைக்குது, மைனஸ் வந்து மேல போச்சுன்னா என்ன கிடைக்கும், 2ac minus b square divided by ad. இது இதனோட ரிசல்ட். எஸ் சார். நோட் பண்ணிக்கமா, இது பண்ணி. எஸ் சார். அடுத்த क्वेश्चन எதுடா கேட்டீங்க? 11th கேட்டியா? 11th இப்ப முடிச்சிட்டோம் சார். 11th முடிச்சிட்டோமா? 12th முடிச்சிட்டோம். சார் 11th क्वेश्चन தாங்க சார் முடிச்சிருக்கோம். 7th முடிச்சிட்டோம், 9th முடிச்சிட்டோம் சார். 10th क्वेश्चन சார். ஓகே. நான் 11th முடிக்கல, அப்படியே முடிச்சாச்சா? 7th முடிச்சாச்சுமா, 9th முடிச்சாச்சுமா. இது வந்து 11th. 11th முடிச்சிட்டோம். ஓகே 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 எடுக்கணும். ஓகே. இப்போ 10th क्वेश्चन என்னடா, என் புக்கு மாறி மாட்டேங்குது, அதனால தான் மாற்றி சொல்லிட்டேன், சாரி. 10th क्वेश्चन இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்றதா, ரெண்டு டிஃபரண்ட் குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கொடுத்துக்கறாங்க, அது ரூட் வந்து ரெண்டு டிஃபரண்ட் ரூட் வந்து ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிட்டு. சொல்லுமா சொல்லு. சரி, இந்த क्वेश्चन இன்சர்ட் பண்ற இந்த ரூட்டை மட்டும் பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन இதானே? ஹலோ, என்னாச்சு கர்ணி?